அடுத்ததா வந்து அசத்து போகும் அசத்தல் மன்னர்கள் டேவிட், கோவை பிரபு and சக்தி. Let's welcome them on stage, please. அன்பார்ந்த சன் டிவி ரசிகர்களுக்கும் எங்களின் மதிப்புக்குரிய நடுவர்களுக்கும் இனிய தொகுப்பாளனுக்கும் மற்றும் நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நடிகர் வையாபுரி சார் அவர்களையும் வணங்கி சார் நிகழ்ச்சிக்குள்ள போலாங்களா? வாங்க. ரீசெண்டா உள்ளதுல சக்சஸ்ஃபுல் காம்பினேஷன். இன்னைக்கு என்ன செஞ்சு அறுத்து போறீங்க சார்? சமீப காலமா போலி டாக்டர் நிறைய பிடிபடுறாங்க. இந்த போலி டாக்டர் என்னதான் பிடிபட்டாலும் நாளுக்கு நாள் பெருகிட்டே தான் போறாங்க. இன்னைக்கு இந்த ஒரு டாக்டர், ஒரு பேஷண்ட், அவர் டாக்டர் வேலை பார்க்கிற ஒரு கம்பவுண்டர், இவங்க 3 பேரும் ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ள என்ன நடக்குன்ற ஒரு சின்ன கான்செப்ட் சார். நீங்க என்ன பெருசா அசத்திடுவீங்கன்னு தெரியும், அசத்திருங்க. மணி 11 ஆச்சு, இன்னும் இந்த டாக்டர் இருக்கான். இந்த டாக்டர் கிட்ட கம்பவுண்டரா வேலைக்கு சேர்ந்ததுக்கு பேசாம கார்பரேஷன் லாரியில டயர் ஆந்தாங்க கூட 4 வீதி சரி கார வரைக்கும் தூங்குவான். முருகேசா, முருகேசா, பாதிப்பல பகலையிலே தூங்கிட்டு இருக்க. தொழில பாக்கலாம். ஒரு அழிய பக்கம் மூலிகை சார், ஒரு அழிய பக்கம் மூலிகை. இந்த லேக்கியத்தை வாங்கி நீங்க வாயில போட்டீங்கன்னா இந்த லேக்கிய கரைக்கு முன்னாடி சார் சார் கம்பெனி விளம்பரத்துக்காக சார், கம்பெனி விளம்பரம். வாய முறை வாஸ்பேசன் தலையா புளியத்தை விட்டு 6 மாசம் ஆட்டா இல்லையாரா? இப்ப நம்ம என்ன வச்சு நடத்திக்கிருக்கோம்? குப்பை கூலமா இருந்துச்சுன்னா உள்ள எவராது ஒரு பேஷண்ட் உள்ள வருவானாடா? எப்படி உள்ள வருவேன்? சும்மா இருங்க சார். நீங்க சுத்த பத்தமா வச்சிருந்தா பெரிய ஹாஸ்பிட்டல் நினைச்சு நிறைய காசு போவாங்க, எவ்வளவு வர மாட்டாங்க. அப்ப இப்படி இருந்தாத்தான் உள்ள வருவாங்கன்ற. அப்ப வர மாட்டாங்க. என்னடா என்ன சார்? போன மாசம் பைல்ஸ் ஆபரேஷன் மைல்ஸ்டான் பண்ணிட்டேன். பின்னாடி வந்த ஆபரேஷன் முன்னாடியில பண்ணி விட்டீங்க. நீங்க நல்லா தாண்டா பண்ணிக்கிறீங்க. லவக்குன்னு கத்தி வைக்க நேரத்துல லவக்குன்னு திரும்பிட்டாண்டா. படா இடத்துல பட்டு அதுக்கெல்லாம் போய் பெருசு படுத்தலாமா? அருவாளோட சுத்திட்டு இருக்கான் வீதி வீதியா. சுத்திட்டு இருக்கான் வீதி வீதியா. அக்கா மகளோட சுத்துற மாதிரியே சொல்ற. அண்ணா வாயிலே வெட்டுறாயா? டாக்டர் டாக்டர் ஆள் வர மாதிரி எடுத்து மாட்டான், எடுத்து மாட்டான். டாக்டர் வாங்க, நான் தான் டாக்டர். டாக்டர் என்ன டாக்டர் எல்லாம் பேரை எழுதி மாட்டுவாங்க, நீங்க என்ன மீனம் ராசின்னு மாட்டிருக்கீங்க? தம்பி வெளியில ரொம்ப பேர் ராசிலா டாக்டர், ராசிலா டாக்டர், ராசிலா டாக்டர் அடிக்கடி ரொம்ப பேசுறாங்க. பாத்தியா ராசி இருக்கா? கண்டிப்பா டாக்டர், ஒரு சிறுவர் சொல்ல மாட்டாங்க. அப்படி இட்லி மேலேயே வாய திறப்பான் பாரு டாக்டர். நானும் அதே ராசி தான். ஆமா தம்பி, என்ன அதே ராசி சேமா இருந்தாலும் ஓசிய பாக்குறது இருக்கு டாக்டர். இருக்கா? இருக்கு டாக்டர். பரவாயில்ல, பையன் பெருசா இருக்கு. ஆமா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர்? என்னை தெரியலையா? என்னையா ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்துட்டு போறாங்க, ஒண்ணு எப்படியா தெரிய முடியும்? நல்லா பாருங்க டாக்டர். நல்லா பாக்குறேன். நயன்தாராவா? தள்ளிப்போ முடிச்சு டாக்டர். என்னையா 10 வருஷத்துக்கு முன்னாட கையில அடிபட்டுருச்சுன்னு வந்த, நீங்க கட்டு போட்டீங்களா? ஆமா. குளிக்க கூடாதுன்னு சொன்னீங்க, தண்ணி படக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப குளிக்கலாமா டாக்டர்? குளிக்கலாமா? ஆமா டாக்டர். அடா பாழா போனவனே, 10 வருஷமா குளிக்காம தெரிஞ்சியா? நீங்க தான் தண்ணி படக்கூடாதுன்னு சொன்னீங்க. நல்லா இருக்கிறா. முதல்ல விட்ட பீச பிடுக்கிறா. போடா அடுத்து விரட்டி விடுறா. முதல்ல பிள்ளால போட்டு கழுவி விடுறா. டாக்டர் உங்களால மட்டும் முடியும். 8வது படிச்சுட்டு MBBS படிச்சு ஊரவே ஏமாத்திட்டு. இதுக்கு என்ன தெரியுமா? பணமும் பலவீனம் தாண்டா காரணம். பழங்கிறது பொண்டாட்டி. அப்ப பலவீனம் அடுத்த பொண்டாட்டி அரஞ்சனம். ஏண்டா இப்படி 5க்கு 10க்கு அல்லோல பட்டுக்கு இருந்தோம்னா ஆஸ்பத்திரி எப்படா மெயின்டைன் பண்றது? டாக்டர் வாங்க வாங்க. பலமான கேஸா இருக்கு போல, பணம் நிறைய. டாக்டர் வாங்க. ஃபுல் செக்அப் பண்ணலாம் டாக்டர். ஃபுல் செக்அப். ரைட்டா? முதல்ல அந்த கரண்ட் புல்லுல இருந்து பால் புல் வரைக்கும் எல்லா கணக்கையும் செக் பண்ணி வைடா. இன்னைக்கு மொத்தத்துக்கு அடப்பு போட்டுடலாம். வாங்க வாங்க, செக் பண்ணிடுவோம், செக் பண்ணிடுவோம். முதல்ல உங்க பல்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்கணும். பாத்தீங்களா தம்பி? ஐயோ, கனார் 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 வாட்சில இருக்கிற முள்ளு மாதிரியே அடிக்குதுயா. உயிரை வாங்காதீங்க. விடியா என்ன பிடிக்கிறேன்னா இல்லையா? டாக்டர் பார்க்க பேசப்படாது. காதை காட்டு. ஐயோ, கார்பரேஷன் குப்பத்துட்டி உள்ளதான் இருக்கு. காட்டி சென்ட்ரல் மார்க்கெட் ரயில்வே கட்டி அங்கேதான் வாய போற வாய் தர.
டாக்டர் என்னய்யா இது என்ன செக்கப்பு? ஃபர்ஸ்ட் பார்த்து ஓன் செக்கப், இது ஏன் செக்கப்? ஒண்ணு ரோபாய வந்து பேசுறாங்க பாரு, பேச ஏறா அந்த ஊசிடுறா ஆளை காலி விடு. என்ன குடி குடி ராஜா. டாக்டர் என்னையா காம்பவுண்ட்ல கால் உடைஞ்சிருச்சான். கணபதி காம்பவுண்டர்ல கால் உடைஞ்சு போச்சான். எல்லாம் அந்த இசிஜி எக்ஸ்ரே ஸ்ராக்ஸ் எல்லாத்தையும் எறா. எல்லாம் செத்துக்கு டாக்டர். ஏய் ஸ்ராக்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோமா இல்லையா, அதுக்கு அவன் பொழப்பு தருவேன். எல்லாத்தையும் சேர்த்து புள்ள போட்டா தான் ஆகு. என்னடா மூஞ்சி தொங்கிருச்சு? கட்டில் காலாமா டாக்டர்? கட்டில் காலம். எனக்கு ஒரே ஒரு வழி மட்டும் பண்ணி கொடுங்க. வலியா? ஆமா. என்ன வலி? எனக்கு வருஷம் குழந்தை பிறக்குது. எனக்கு குழந்தை போது, அதை நிப்பாட்டணும். என்னடா சொல்றியா? ஏ இவனுக்கு பிறக்குதா அவன் பொண்டாட்டிக்கு பிறக்குதாடா? அப்படியா? பாபா தம்பி சொல்லுங்க. வருஷம் உங்களுக்கு குழந்தை பிறகு. ஆமா டாக்டர். புதுசா அமெரிக்கால இருந்து ஒரு மருந்து வந்திருக்கு. இது 3 வேளைக்கு சாப்பிட்டீங்கன்னா எதுவுமே பிறக்காது டாக்டர். அதைத்தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன். அப்ப குழந்தை பிறக்குது. அப்படியே பிறகுச்சா? ஆமா. நம்ம புதுசா தயார் பண்ண மறந்துடுறா. என்னடா இங்க இருக்கிற அடுக்கிற? என்னடா கட் பண்ற இடத்துல எதை போய் வச்சிருக்க? இத சாப்பிடுங்க, உங்களுக்கு எல்லாம் கட் ஆயிரும். டாக்டர் என்னங்க போன வருஷம் சாப்பிட்டேன். போன வருஷம் சாப்பிட்டுக்கலாம். நட்ட குழந்தை. இதுக்கு ஒரே வழி தாங்க இருக்கு. மொத்தத்துக்கு குப்பரை போட்டு குடும்ப கட்டுப்பாடு தாங்க பண்ணணும். விளையாடாதீங்க. என்னங்க இது என்ன விளையாடுறதுக்கு மைதானமா? அதைத்தான் 5 வருஷத்துலயே பண்ணிட்டேன். பண்ணிட்டியா? ஆமா. அப்புறம் இருந்து குழந்தை வருதா? 8 மாசத்துல பிறகுது டாக்டர். 8 மாசத்துல குழந்தையா? உன் செய்ய உன் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இவன் இருக்கான் பாரு. எதிர்த்தாப்புல 7 மணி இருக்கான் டாக்டர். அவன் ரொம்ப நல்ல டைப்பு. டைப்பு வேணா நல்லதா இருக்கும்டா, ஆனா அது சிராக்ஸ் கொஞ்சம் மாற்றமா இருக்குமா இல்லையா? பேசாதீங்க டாக்டர். அவர் 6 வருஷத்துலயே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாரு. அவர் சொல்லிட்டு நான் பண்ணேன் டாக்டர். அவருக்கு போன வருஷம் நட்ட குழந்தை. பாதிகளா ஏற்கனவே பண்ணுனவங்களுக்கு குழந்தையா? ஆமா டாக்டர். சரி, ஓ வீட்டுக்கு அவன் வீட்டுக்கு ஊடால யாரு வீடு இருக்கு பாரு. ஊடால கம்பவுண்டர் வீடுதான். கம்பவுண்டரா? பகலிலே தூங்கும் போது நடக்குதா, நைட் டூட்டி எங்கேயோ பாத்துட்டு வர்றது. ஹோட்டலா பெந்துவோட வர்ற கட்ட மாதிரி வீடு வீடா தாவிட்டு தெரியா? உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். என்ன 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 கும்பகோணம் கோபாலா? ஐயோ பழைய சினைவே. ஆமா, ஏதாவது ஆபரேஷன் சந்தேகமா இருக்கு. கோபாலு என்னது போலி டாக்டர் பிடிக்கிறாங்களா? எல்லாத்தையும் மூட்டை கட்டு நம்ம கிளம்புவோம். டாக்டர் எங்க போறீங்க? வழி சொல்லுங்க. ஐயோ நான் டாக்டர் இல்லையா? அப்புறம் போலி டாக்டர். நானும் வரேன். குட் ஷோ. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது போலி டாக்டர் தெரியுமா? போலி டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி விஷயம் தெரியாம டாக்டரா இருக்கிறது. அப்ப என்ன இருக்கு, ஒருத்தர் வந்து வீட்டுல ஹாட் வாட்டர்ல காலை வச்சிருக்காரு. எதுக்குன்னா கால் வீங்கி இருக்கு. அந்த பக்கமா வேலைக்காரி பெருகினே வந்துருக்கு. ரூம் பெருகி வந்து என்ன பண்ணிக்கிற? இல்ல கால் வீங்கி இருக்கு, ஹாட் வாட்டர்ல வச்சிருக்கிறேன். ஐயா தப்பு ஐயர, கால் வீங்கிச்சுன்னா ஹாட் வாட்டர்ல எல்லாம் நீ காலை வைக்க கூடாது, ஜில்லு தண்ணியில் தான் வைக்கணும். இவருக்கு ஷாக்கு. டாக்டர் ஹாட் வாட்டர் தானே காலை வைக்க சொன்னாரு, வேலைக்காரி இந்த மாதிரி சொல்றாருன்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்றதுக்கு டாக்டர்கிட்ட போன் பண்ணி, டாக்டர் கால் வீங்கி இருந்தது, நீங்க சொன்னீங்க ஹாட் வாட்டர்ல காலை வச்சுக்கோன்னு, நானும் வச்சிருந்தேன். வேலைக்காரி என்ன சொல்றா, கோல்டு வாட்டர்ல தான் காலை வைக்கணும், ஹாட் வாட்டர்ல வைக்க கூடாதுன்றாள். அதுக்கு டாக்டர் சொன்னாராம், இல்லையே ஏன் வேலைக்காரி ஹாட் வாட்டர் தானே சொன்னா. ஆனா போலி டாக்டர் மாதிரி எல்லாத்துலயுமே உண்டு. ஒரு விளம்பரம் வந்தது, அதுல இதே மாதிரி கொடுத்திருந்தாங்க. பக்கத்து பக்கம் படங்களுடன் முக்கியமான செய்திகள், கன்னி பெண்களும் 16 வயது தாண்டியவர்களும் படிக்க வேண்டிய புத்தகம், 500 ரூபாய் விலை அப்படின்னு போட்டாங்க. எக்கச்சக்கமா மணி ஆர்டர் வந்துச்சு. கடைசியில பார்த்தா சமையல் புத்தகம். ஐ டாக்டர் அவர்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் நீங்க ஐ டாக்டர் யார்கிட்ட போய் பாத்தீங்கன்னா கூட முதல்ல அந்த ஏபிசிடி தான் படிக்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து போய் உட்காந்தோன்னே ஏ பிசி ஒன்னா படிச்சு காமிச்சிட்டே வரணும். ஒண்ணு சின்னதா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே வரும். ஏபிசிடி வச்சுட்டு படிங்க, இங்க பழங்க. ஏ கரெக்டா இருக்கு, பி கரெக்டா இருக்கு, சி ஓகே, டி அழகா சொல்றீங்களே, ஐ டிக்கு அப்புறம் எப்படி ஐ வரும்? இல்லைங்க பக்கத்துல நர்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்த்து சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. 3 பேருமே ரொம்ப நல்ல டைமிங்ல பண்ணீங்க. அது கூட வந்த பக்கத்து வீட்டுக்காரரும் ரொம்ப நல்லாவே பண்ணாரு. ராசி உள்ளுக்குள்ள சொல்லுவீங்க இல்லையா, டாக்டர்னா ராசி இல்லைன்னு சொல்லுவாங்க, அதுவும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.
இவங்க 3 பேரோட அசத்தலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்து